ஹேய் காய்ஸ், வெல்கம் டு ஐஹெச் கேமிங். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் போட்டுக்கோங்க. ஏதோ ஒரு கட் சீன் வருது. இவன் தான் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டாவா? இவனை தேடி தாங்க இவ்வளோ நேரமாக வந்துகிட்டு இருக்கோம். ஐ டோன்ட் நோ லீஸ் ஐ ஸ்வேர் மான்ஸ்டர் கொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆமாம், இங்கே கொண்டுட்டாங்க பைத்தியக்காரி. அட பாவிகளா, இவ்வளோ நேரமாக இவனை தேடி தான் வந்தோம். இதுக்கு மேலே கதை எங்கே போக போகுதுன்னே தெரியலை. சரிங்க, அதுக்கு முன்னாடி நம்ம கேமிங் முன்னாடி இன்ட்ரோ போட்டு வந்துடுவோமா? ஓகே, இப்போ நம்மளுடைய வியூவுக்கு வந்துருச்சு. இப்போ என்னடா நான் செய்யணும்? ஓ, மான்ஸ்டர்ஸ் வரானுங்க. டேய், நீங்கள்லாம் எனக்கு கால் தோசைடா, ஏன்டா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? நம்மளுடைய டைமை தாங்க வேஸ்ட் ஆகுறானுங்க வந்து. ஆனால் உனானா இவனுங்களை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு நம்மளை போட்டு பாடப்படுத்துகிறானுங்க. இந்த இடத்துல ஏறணும் போல். இந்த வாட்டி வந்து வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரியும். ஏன்னா ஒரு ப்ரோ வந்து சொல்லியிருந்தார் ஒரு வீடியோ கமெண்ட்டில், ப்ரோ வந்து எஃபிஎஸ்லாம் கூட்டுங்க அப்படின்னு. போன வீடியோக்கே கூட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவர் சொன்ன மாதிரியே. அதனால் தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து கையை வச்சு நம்ம குதிச்சு போகிற மாதிரி இருக்கும். கையை வச்சா என்னடா முட்டாள்மை பேசுனா, சும்மா சொன்னேன், ஒன்றும் இல்லை. எப்போ போல தான் குதிச்சு போகணும். இங்கே பெட்டியெல்லாம் இங்கே பார்த்தீங்களா, எங்கேயாவது ஒரு முக்கில் மறைச்சி வச்சுருக்கானுங்க. ஆனால் நமக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் டேமேஜ் ஆகலைங்க. நம்ம வந்து ஈஸியாக இதுலேயே இருக்கோம்னு நினைக்கிறேன், ஈஸியாக மீடியமில் இருப்போம்னு நினைக்கிறேன். அதனால் நமக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகலை. ஹார்டில் இருந்தோம்னா தான் ரொம்ப டேமேஜ் ஆகுது. நீங்கள் வேறு ஸ்பெஷல் ஆஃபர்லாம் எனக்கு வேண்டாண்டா. கரீனாக்காரனுக்கு வேலை இல்லைங்க. நமக்கு நேரம் பார்த்து ஸ்பெஷல் ஆஃபருக்கு வேறு அனுப்புகிறானுங்க. போங்கடா மண்டையனுங்களா. இதை இங்கேருந்து நேராக தள்ளி விட்டா சில அவ்வளோ சோழி முடிஞ்சுது. யாருக்கிட்ட அந்த சிலையும் கொண்டாலும் நமக்கு இது கிடைக்குங்க. ஒருவேளை சிலைக்குள்ள ஏதாவது ஆவி இருக்கா, யாருக்கு தெரியும்? ஓகே, இந்த இடத்துல இறங்கி மெதுவாக நடந்து போனோம். ஃபுல்லாகவே நெருப்பு பற்றிக்கிச்சு. ஏன்னா வால்கான பக்கத்தில் இருக்குங்க. அதான். இன்னும் இந்த இடத்த தாண்டி போயிட்டோம்னா நமக்கு வந்து இனி ஃபுல்லாகவே பனி தான் இருக்க போகுது. எதுவுமே இப்போவே பனி ஆரம்பிச்சிருச்சு. தீ இருக்குல்ல, இந்த தீலாம் இருக்காது, இனி ஃபுல்லாகவே பனி தான். அந்த பனியில் நம்ம சர்வே பண்ணுறது தான் அடுத்து. சர்வேவ்னா இவனுங்க கிட்ட அடி வாங்காமல் சாகிற நம்ம இருந்து சர்வே பண்ணால் தான். அடப்பாவிகளா, அதுக்குள்ளே மூடிட்டிங்களா? இங்கேயும் ஃபைட்டா? ஏன்டா முக்கு ஃபைட் வச்சுருக்கீங்களாடா? அதனாலும் பரவாயில்ல, ஃபைட்டு தான் நமக்கு முக்கியம். பேக்ரவுண்டில் சின்ன சவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் விண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் காற்று காலங்கள்னால கொஞ்சம் சவுண்டு வரதான் செய்யுது. என்னையும் மீறி நான் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, இவனை முதல்ல முடிச்சு விடுவாங்க. ஒத்த கண்ணே தானே இந்த பையன். இவன் வந்து தூக்கி போட்டுக்கிட்டே தான் இருப்பான், சின்ன பையன். டை மான்ஸ்டர், ஏன்டா வேலையே இல்லையாடா உனக்கு? அவ்வளோதாங்க, ஒரு அடி அடித்தாச்சு, இன்னும் 2 அடி தான். எங்கே சாவாமல் அடப்பாவி இன்னொருத்தனை ஏந்திக்கிறான். விடக்கூடாது அடப்பாவிகளா. 2 பேரை நான் எப்படா சமாளிப்பேன்? ஒருத்தனுக்கே இங்கே எனக்கு டிங் 2 பேருனா என் சோழி என்ன நிலைமை ஆகுறது நீங்களே யோசிச்சு பாருங்கள். திரும்ப போடு, 2வது வாட்டி அடி வாங்கிட்டான் பைத்தியக்கார பையன். ஓகே, இன்னும் ஒரு வாட்டி தான் அவன் அடி வாங்கணும். இன்னும் ஒரு வாட்டி. டே தூக்கி போடாதடா பைத்தியக்காரனாயே. இன்னும் ஒரு வாட்டி அவன் அடி வாங்கிட்டோம்னா சூப்பரி. ஓடடா கைப்புள்ள மண்டையா. டேய் இங்கே வாடா, சிக்குடா. அவ்வளோதாங்க இங்கே. ஓகே. தூக்கி கண்ணில் சொருகு, தூக்கி போடை, பிடிங்க ஏடை, கண்ணை பிடிங்கியாச்சிங்க மண்டையா. யாருக்கிட்ட வந்து? ஓகே. டேய் இந்த ஸ்பைடர் பாய்ஸ் வேறு, சின்ன பாய்ஸ். முதல்ல இவனை முடிச்சுட்டு வரேன்னு எனக்கு தான் வேலை இருக்குன்னு தெரியுதுல்ல. அதாவது இந்த ஆறு அமுக்கிறதுல தாங்க கோளாறாகவே இருக்குது. அடப்பாவிங்களா, அந்த ஆறு கொஞ்சம் வித்து குறைக்கணுங்க. வித்துனா அதாவது என்னென்னா, அது இதுங்க, மொபைலில் ஒரு விட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை குறைச்சோம்னா எல்லா பட்டனும் கொஞ்சம் சிறுசாகும். அதை குறைச்சி வைக்கணும். ஓகே, இந்த இவனை பொறுத்து ஒரு நறுக்குன்னு ஒரு தண்டர் ஷாக் கொடுத்து, அடப்பாவி ஸ்பைடரு, ஏன்டா நீ வாங்கிட்டு போன? தண்டரை இவன் வாங்குவான்னு பார்த்தா அந்த ஸ்பைடர் பைத்தியம் வாங்கிட்டு போயிடுச்சு. ஓகே, இவனை அவ்வளோதான் கடைசின்னு நினைக்கிறேன். டே வாடா. ஓ இல்லையா, இன்னும் ஒரு வாட்டி அடிக்கணுமா? ஓகே, அவ்வளோதாங்க. இவனுக்கு இனி அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. டை அவ்வளோதாங்க. வந்துடுச்சு சீக்கிரமே. இந்த வாட்டி தூக்கி போட்டு கண்ணில் சோறுக்கு பிடிங்கியாடு. அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. ஓகே, இப்போ நம்மகிட்ட 7000 ஆப்ஸ் இருக்குது. எதையும் கலெக்ட் பண்ணோம். இந்த இடத்துல ஒரு இது இருக்குங்க, ஏதோ ஒன்று மறைச்சி வச்சுருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிடுவோம். 2 பெட்டி. பார்த்தீங்களா, கள்ளப்பயலுங்க என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மறைச்சி வச்சுருப்பாங்க.
வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. என்னைய மீறி இந்த இடத்துல ஒன்று கூட மிஸ் ஆக முடியாது, அது தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். டேய் மேலே ஏறுறா, சீக்கிரம் ஏறுறா. பல பேர் இன்னும் நமக்கு கூட ஃபைட்டிங் பண்ணுறதுக்கு காத்திருக்காங்க. ஓப்பன் த டோர், ஓப்பன் த டோர். ஓகே, இந்த உடச்சி தள்ளிடுவேன்டா, நான்லாம் ஈஸிடா இந்த இடம்லாம். ஓகே, இந்த பெட்டியை உடைப்போங்க. இந்த பெட்டியில் நமக்கு ஆப்ஸ் கிடைக்குது, அதாவது அந்த சிவப்பு கலரில் உள்ளது. இது என்ன இடம்? வாட் இஸ் திஸ் பிளேஸ்? ஞாபகம் வந்துடுச்சிங்க, அப்படி சுற்றி இப்படி வந்திருக்கோம். ஓகே மை லார்ட், ஐ நோ யூ வுட் ரிட்டன். நான் வந்துட்டேன். ஓகே, நீங்கள் வருவீங்கன்னு தெரியும். ஐ ஹேவ் நாட் ஃபெயில்டு பை. ஓகே, ஐ டோல்டு த சர்வன்ட்ஸ் ஆஃப் டெத் நத்திங். எதுவுமே சொல்லலை. அப்புறம் எதுக்குடா எலிசியம்? எலிசியம் எலிசியம்னா யார்? ஹூ ஆர் தட்? யூ ஆர் ஸ்பார்ட்டா. ஈவன் ஐ டெத் ஆஃப் எ ஸ்டாண்ட் டால் ஃபார் பேட்டில். தேங்க்யூ லார்ட் கிரேட்டோஸ். ஓகே, நம்மளை கடவுள்னு சொல்கிறானா, லார்டுன்னு சொல்கிறானா? ஓகே, சூப்பர். நம்ம எவ்வளோ பெரிய ஆள்னு பார்த்துக்கிங்க. செத்தவன் கூட சாக போகிறவன் கூட நம்ம பேரை சொல்லிட்டு தான் சாகிறான். அவங்க சொல்லியிருக்காங்க. ஐ லைஃப் டீன்ஸ் டீச்சர் அஸ் பாஸ் என்னெல்லாமும் வருது. நமக்கு இதெல்லாம் தேவையில்ல. திரும்பவும் நான் வந்து அதை தூக்கணுமோன்னு நினச்சிட்டேங்க. அதனால தான் இப்போவும் அமுக்கிட்டு இருக்கேன் பைத்தியக்காரன் மாதிரி. ஓகேவா? ஏய் தூரம் போங்கடா பைத்தியக்காரனுங்களா. திரும்ப திரும்ப நானும் பைத்தியமாய் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனைனா, இந்த இடம் ஒரு போர்க்கமான இடம். சரியா? இங்கே தொட சொல்லியிருப்பான், அங்கே தொட சொல்லியிருப்பான். 3 இடத்துலங்க, 3 இடத்துல தொட சொல்லியிருப்பான். அதாவது கீழே ஒரு இடத்துல இருக்குது. இதை வந்து இழுத்துட்டு போய் நம்ம வந்து ஒரு இடத்துல வச்சுருக்கணும். அதுக்கடுத்து அந்த ஒரு இது வேறு, அங்கே ஒரு வீல் இருக்குல்ல, அதை சுற்ற சொல்லியிருக்கான். இந்த மாதிரி பல இடங்கள் நம்மளை சுற்ற சொல்லி நம்மளை பாடாப்படுத்துகிறாங்க. என்னதுன்னே தெரியாமல் நான் குழம்பிட்டேன். உண்மை தான். நான் அதனால் என்ன செஞ்சோம்னா, லூசு மாதிரி இதை ஒரு வாட்டி வந்து ஓப்பன் பண்ணேன். இதை ஓப்பன் பண்ணுறது ஒன்றும் இல்லை, நம்ம ஏறி நிற்கணும், நம்ம மேலே போகிறதுக்கு தான். இங்கேருந்து குதிச்சு போக முடியாது. ஓகேவா? இதையும் பண்ணிட்டு லூசு மாதிரி ஒரு சில வேலைகளை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு பெட்டி உண்டுங்க, அதை மட்டும் எடுத்துக்கோங்க, மறந்துடாதீங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷனு. ஓகே, இந்த பெட்டியை ஓப்பன் த டோர். என்னது கிடைக்கிது? ஹார்ன் கிடைக்குது. ஓகே, சூப்பரு, நன்றி. ஹார்ன் கிடச்சிருக்குது. இங்கேருந்து இப்போ வந்து இந்த நம்ம கல்லில் குதிக்கணும். அந்த கல்லில் குதிக்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். இப்போ நான் ஒன்று பண்ணணும், அதை நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அதை நான் வந்து சொல்கிறேன். எப்படின்னா, முதல்ல ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த கல்லில் குதிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வேலை இருக்குது. அது தெரியாமல் தான் நான் குதிச்சுக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு படி உண்டு. இங்கே இல்லை, நான் வந்து ஒரு கல்லை நிறுத்தின டைமில் ஒரு அதாவது அந்த ரயில் தாங்க, அந்த ரயிலில் இந்த கல் நிறுத்தின டைமில் இந்த இடத்துக்கு இங்கே ஒரு படி உண்டு. இது தெரியாமல் கூறு கட்ட வேணாம், அங்கே வரைக்கும் கொண்டு போயிட்டேன். இதை வந்து அங்கே கொண்டு போய் தள்ளணும். அதுதான் நமக்கு மிஷினே முக்கியமானதே. அது தெரியாமல் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஏதோ ஒன்று, நான் என்ன செய்கிறது சொல்லுங்க. இப்படி போர்க்கமான ஒரு இடத்துல கொண்டாந்து விட்ருவாங்க. நீனே கண்டுபிடிச்சிக்கோனா நான் எவ்வளோ கஷ்டப்படுறது சொல்லுங்கள். அதான் என் மூளையெல்லாம் கசக்கி. முன்னாடி விளையாண்ட கேம் தான், இருந்தாலும் வருஷக்கணக்காச்சுல்ல விளையாண்டு, அதனால் மறந்து போச்சு. ஓகே, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிருக்குங்க இந்த கேம் விளையாண்டு. திரும்ப விளையாண்டுட்டு இருக்கேன் எப்போ முடிச்சிடலான்னு சொல்லி. ஓகே, இந்த இடத்துலேருந்து போடா. இங்கேயும் குதிக்க முடியல, இந்த கல்லிலையும். பிறகு என்ன செய்கிறது நான் அப்படின்னு யோசித்தேன். சரி, இவங்கிட்டையாவது போய் இந்த பாடியை திரும்ப தூக்க முடியுமான்னு பார்த்தேன், அதுவும் முடியலை. அப்புறம் என்னடா பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். வாசித்து கூட பார்த்தேன் என்னதான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் என் மூளை ஒன்றுத்துக்கு ஆகாதுங்கிறது எனக்கே தெரியும். எதையுமே யோசிக்காமல் நான் வந்து இதையே கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டேன். இந்த பாடியில் தான் ஏதோ இருக்குது, இதை வச்சு தான் நம்ம ஏதோ செய்யணும், இவனை தூக்கி கொண்டு போய் எங்கேயோ போட்டால் தான் வெயிட்டு தூக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டேன். அங்கே கடைசியில் தான் ட்விஸ்ட்டு வச்சுருந்தானுங்க. அவனுங்களே வழி வச்சுருந்தானுங்க. என் கண்ணை வச்சு நான் ஒழுங்காக பார்க்காம அந்த பசில் மாதிரி உள்ள சால்வ் பண்ணல. ஓகே, இந்த பசில் மாதிரினா ஒன்றும் இல்லை, இந்த இடத்த தான் சொல்கிறேன். இந்த இடத்த சால்வ் பண்ணுறதுக்கு மண்டையாக பிச்சேன். எப்பட்றா சால்வ் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் இன்னும். அட பாவிகளா, டேய் சீக்கிரம் வழியை கண்டுபிடிக்கிறா பைத்தியக்காரன் ஹிலாரியஸு. இந்த இங்கே ஒரு படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அதுக்கடுத்து தான் ஞாபகமே வந்துச்சு. இங்கே வருஷ கணக்கு முன்னாடி லேண்ட இடம். இந்த இடம் எனக்கு ஏற்கனவே இதே மாதிரி தான் பைத்தியக்காரத்தனமாக பண்ணியிருக்கேன். அதனால் அதாவது நான் வந்து ரொம்ப இந்த டெடிக்கேட்டடாக உள்ளதை வந்து நான் பைத்தியக்காரமாதிரி பண்ணியிருப்பேன் தெரியுமா. அந்த இடம்லாம் எனக்கு ஞாபகம் வரும், ஞாபகம் இருக்கும் ஏற்கனவே.
அதனால் இந்த இடத்த பார்த்தா ஞாபகம் வந்துடுச்சு, இப்படிதானடா செய்யணும், இதுக்கு போய் ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி வண்டியை கொண்டாந்து விட்டேன். ஆனால் இது அளவுக்கு தான் ஞாபகம் வந்திருக்கு. இன்னும் ஒரு இடம், அந்த அந்த இது குதிச்சு போகிற இடம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து புதிராகவே தான் இருக்குது. அதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியலை. இருந்தாலும் சால்வ் பண்ணிடுவேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த வீலை கீழே, அதாவது யூடியூப்பில் வந்து பார்த்துட்டு வந்து சால்வ் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் அதில் எந்த த்ரில்லிங் இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லை, மொக்கையாக இருக்கும். அதுக்கு நம்மளே சால்வ் பண்ணிடலாம். டேய் குதிச்சிடுறா கைப்புள்ள. இப்போ வந்து இவனை வந்து உள்ளே தள்ளணுங்க, ஓகேவா? வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மேலே ஏறி போய் அந்த வீல் திரும்பவும் சுற்றணும். அந்த வீல் திரும்பவும் மேலே வரும். அந்த வீலுக்காக தான் வெயிட்டிங். டேய் வீல் சுற்றுறா கைப்புள்ள. ஏய் டங் 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 டங். அவ்வளோதான், வீலை சுற்றிடுறா. சுற்றியாச்சு, வீலை சுற்றியாச்சுங்க. வந்து மேலே வந்துடுவான். ஓகே, இந்த இப்போ என்னடா செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து தள்ளணும். இதை வந்து தள்ளி இந்த முக்கில் கொண்டாந்து வச்சு இப்போ தள்ளணும், தூக்கி போடணும். அதாவது தூக்கி போட்டோம்னா அந்த கட்டையில் விழுந்து அந்த கட்டை நொறுங்கிடும், ஓகேவா? அந்த கட்டையை உடச்சாச்சு கடைசியில் எப்படியோ. ஆனால் உள்ளேருந்து புது வில்லன்ஸ் வந்திருக்காங்களே, புது மான்ஸ்டர்ஸ் வேறு இதில். டேய் இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் கிடையாதுங்க, வெறும் டம்மி பீஸ் தான். என்ன ஃப்ரீஸ் பண்ணி விட்ருவானுங்க வாயிலேருந்து ஒரு மாதிரி துப்பி. இங்கே பார்த்தீங்களா, சும்மா நீ ஆகிற பாவிகளா எல்லாரும் அமுக்கணுங்க, இல்லைன்னா செத்து போயிடுவேன். ஓகே டேய், நீ எல்லாம் அவ்வளோ பெரிய ஆட்கள் இல்லைடா. டேய் விட மாட்டேன்டா, இன்னொரு வாட்டி இங்கேருந்து இங்கிட்டு போய் எங்கிட்டு தாங்க இவனுங்க சுற்றிக்கிட்டே இருக்காதாங்க இந்த ரெக்கையை குருவி பண்ணேனுங்களா. ஏன்டா ரெக்கையை வெட்டி போட்டுறணும்டா உனங்களுக்குலாம். ஏன்டா இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்போ அடிக்க முடியும்? இங்கிட்டு போனால் அங்கிட்டு போகிறான். இங்கே பாருங்க, அடுத்து ஸ்பானாக இருக்கானுங்க. அடப்பாவிங்களா, இன்னும் மொத்தமாக இவனுங்களை சண்டை போடுறதுக்கே எனக்கு டென்ஷன் ஆகிடுதுங்க. ஏன்னா இவனுங்ககிட்டலாம் போய் சண்டை போட வேண்டியதாக இருக்குது, அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. மாண்டா கசாயங்க. ஓகே, இந்த வீலை சுற்றணும். இப்போ காற்று வந்து பயங்கரமாக அடிக்கிறதுனால ஒரு சில சவுண்ட்ஸ் கேட்குது, சாரி. அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க, ஓகேவா? ஓ தூக்குடா கைப்புள்ள, மேலே மேலே தூக்கிட்டாங்க இந்த இடத்த. இப்போ வந்து இந்த இடத்துல இந்த கல்லில் குதிக்கணும், எப்படி குதிக்கணுங்கிறத மறந்துட்டேன். ஏன்னா நான் சுற்றி சுற்றி குதிச்சிடலாம் பார்த்தேன், அது ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் நான் பைத்தியமாக இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தேன். கடைசியாக வந்து கண்டுபிடிச்சிட்டேங்க, பல போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த இடத்துல இதை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இங்கேருந்து குதிக்கணும், அவ்வளோதான், பிடிச்சாச்சு இந்த கட்டையை. இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு தான் பெரிய பாடு. இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியில் கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு பொந்து இருக்கும், அதை பார்க்காம போயிடாதீங்க. அந்த பொந்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறைய ஐட்டங்கள் இருக்கும். அதாவது ஆப்ஸ் தான், நிறையா ஆப்ஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எதுக்குடா நீ உட்காந்து கலெக்ட் பண்ணுறன்னு கேட்பீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கலெக்ட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து நம்மளுடைய வெப்பன்ஸுக்கு வந்து லெவல் போட முடியும். அதனால் உட்காந்து கஷ்டப்பட்டுனாலும் கலெக்ட் பண்ணிடுங்க. ஆஹா 8000 இருந்துச்சு, டேய் இதில் 2000 3000 கிடச்சிருக்குங்க. அப்புறம் என்ன போடே, 10,000 இருக்குது நம்மகிட்ட இப்போ ஆப்ஸு. இருந்தாலும் இருக்கட்டும், கலெக்ட் பண்ணுவோம், நமக்கு நிறையா தேவைப்படுது. இதெல்லாம் கம்மி, இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸை போட்டு தாக்கணும்னாலே போதும். தலையிலே போட்டு மிதின்னு மிதிச்சுலாம் கொல்லணுங்க இன்னும் நிறைய வேலை. இந்த இடத்துல ஒரு இது இருக்குங்க. டேய் எங்கடா போய்கிட்டு இருக்க? அட பாவி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சா போதுமா உனக்கு, வேறு வேலையே இல்லையே. என்டர் பண்ணிடுவோங்க இந்த இடத்த என்டர் பண்ணிட்டு, ஓகே இந்த ஒரு இடத்த என்டர் பண்ணாலே போதும் தான். இருந்தாலும் ஓகே, ஏன்னா 2 இடத்த வச்சுருக்கிறது நமக்கு ஒரு சேஃப்டி தான். திடீர்னு ஒரு இதில் என்டர் ஆகாமல் இருந்துச்சுன்னா, அதனால் வந்து 2 இதில் என்டர் பண்ணி வச்சுருவேன் எப்பவும் போல். இதையும் என்டர் பண்ணிடுவோம். ஓகே, இன்னும் ஒருத்தன் இருக்கான், இன்னும் ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்குது, அதாவது அந்த ஐஸ் குயின் மாதிரி உள்ளது. அதை வேறு நம்ம கொல்லணுமா? ஏண்டா எனக்குன்னே பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் வரானுங்க இங்கே, அட பாவிகளா. ஓகே, இங்கேருந்து குதிடா, சீக்கிரம் குதிடா, அந்த கயத்தை பிடிக்கணுங்க எப்படியாது. ஏய் இன்னும் டபுள் டேப், அவ்வளோதாங்க, டபுள் டேப் பண்ணோன்னே பிடிச்சாச்சு. எக்ஸாமுக்குனோம்னா டக்குன்னு குதிச்சு. ஏய் நீ யாரா கோமாளி, திடீர்னு வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டு போகுதுங்க, பைத்தியக்கார இது. நானும் கொஞ்ச நேரத்தில் கீழே விழுந்துடணும்னு நினச்சேன், அட்டாக் பண்ணுற வந்துச்சா என்னன்னு தெரில. ஆனால் திடீர்னு வந்துட்டு போதில்ல. இங்கேயும் ஃபைட்டிங்கா? டேய் எத்தனை ஃபைட்டிங் தானே ஐஸில், முக்கு ஃபைட்டிங் வச்சுருக்கானுங்க, பாடாப்படுத்துகிறானுங்க. மேலேருந்து வேறு அந்த அம்பு பைத்தியக்காரன் வேறு. டேய் நான் மட்டும் மேலே வந்தேன்னா உன் நிலைமையை மட்டும் பாரா மண்டையா. ஓகே, இப்போ வந்து இவனுங்களை போட்டு தக்கு சீக்கிரம் இவனுங்கள்லாம் முடிச்சு விடு, இல்லைன்னா நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு மண்டக சாயம்னு இவனெல்லாம் பார்த்து. டை சீக்கிரம் அடிடா.
இந்த பைத்தியக்காரன் வேறு இந்த ஐஸ் ஒரு இதை நம்மளை வந்து ஐஸ் ஆக்குற ஒரு பவரை யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளை இங்கே குதிக்கணும். குதிக்கலைன்னா நம்ம எப்போ அடிக்கிறது இவனுங்களா? டேய் ஏன்டா நீங்களும் ஏன்டா ஒரே ஒன்று அவனுங்களை வர சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்கள் வாங்க. 2 இல்லாமல் 2 பேரும் வந்து நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாடா? உங்களால் எவ்வளோ டைம் வேஸ்ட்டு தெரியுமாடா? நான் எவ்வளோ பெரிய பெரிய பாசஸை மட்டும் விட மாட்டானுங்க, இப்படி சின்ன சின்ன பொடி பயல்களெல்லாம் விட்டு நம்மளை படுத்துறது. ஏன்டா அந்த பொழப்புக்கு இனி சும்மா இருந்துடலாமே. ஓகே, இவனையும் தூக்கி போட்டு மீதி 2 சாத்தினோம்னா இவனே செத்துருவான். எதுக்கு அங்கே பாருங்கள் ஃபயரில் டேய் தேவைதான்டா உனக்குலாம். இவ்வளோ நாளாக பனியில் இருந்தல்ல, இன்றைக்கி ஒரு நாள் எரிஞ்சு செத்துப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், சிக்கிட்டானுங்கடா. டேய் கைப்புள்ள குதிச்சுட்ற. டேய் இதெல்லாம் என்னடா நியாயம்? சம்மந்தமே இல்லாமல் அவனுங்களா குதிச்சு இப்படி போய் செத்து போய் இப்படியாடா பண்ணுவீங்க? ஓகே, இந்த இங்கே ஒரு பெட்டி இருக்குது, இந்த பெட்டியை எடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படியாவது குதிச்சுட்றா சீக்கிரம். ஏய் 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 சபா முடியலை. கடைசி வரைக்கும் அந்த பெட்டியை நான் எடுக்கவே இல்லை. சரின்னு இங்கே வந்துட்டேங்க. ஏன்னா செத்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன், அதை உங்களை காமிக்கலை. ஏன்னா டென்ஷன் ஆயிடுவீங்க உங்களுக்கே. செத்து எத்தனை வாட்டி தான் இருந்தால் செத்து விளையாடுவேன்னு. அதனால் இந்த மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். டேய் மான்ஸ்டரி, என்ன புதுசாக இருக்க? உன்னைய பார்க்கறதுக்கே என்ன உடம்பு ஃபுல்லாக என்னது ஒரே பனியாக இருக்குது. புது மான்ஸ்டர் போலங்க நமக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. டேய் பரவாயில்ல, சூப்பராக இருக்கியே. உன்னையெல்லாம் தூக்கி போட்டு மிக்கிறதுல தப்பே இல்லை. அமுக்கணுமா? என்னடா இவ்வளோ வீக்காக இருக்க? நானும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பேன், நீனே எனக்கு டஃப்பு கொடுப்பேன்னு நினச்சேன். ஓகே, நீனும் ஈஸியாக தான் இருக்கேன். மண்டையிலையும் போட்டு சாத்திட்டு போயிட வேண்டியதான். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஒரே ஒரு அடி வெட்டி அடித்தாலும் செத்துருவான்னு நினைக்கிறேன். இல்லைங்க, தாக்கு பிடிக்கிறான், விடக்கூடாது. இவனெல்லாம் விடவே கூடாது. டேய் இந்த பவரை அமுக்குடா சீக்கிரம். தக்காளி யாருக்கிட்ட வாயிலே தண்டர் பவர் அவனுக்கெலாம். இவனுக்கெல்லாம் தண்டர் பவரை வாயில் விட்டக்கவே கூடாதுங்க. இவனெல்லாம் மண்டையில் பாருங்கள் ரத்தம் தெரிக்குது. ரத்தம் தெறிக்க எங்கடா ஏன்டா சண்டை போடுதா? பயந்து ஓடேன்டா சின்ன பாயிலே. அவ்வளோதாங்க, திரும்ப ஓமுக்கு சொல்லியிருக்காங்க. ஆடப்பாவில ஏய் சித்த பாயில அந்த சின்ன பைய ஒருத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க. ஃப்ரீஸ் பண்ணி என்ன செஞ்சுட்டான், போட்டு தள்ளிட்டான். டேய் விட மாட்டேன்டா, திரும்ப வாங்கடா, சண்டைக்கு வாடா. எத்தனை வாட்டி தான் என் மேலே எவ்வளோ நேரம் தான் கை வச்சிருவான்னு நான் கேட்குறேன். பார்த்துருவோம், வா சண்டைக்கு வா. அவ்வளோதாங்க, ஒரு பீஸ் உடஞ்சி விழுந்துருச்சு. அந்த மேலே உள்ள உடம்புலேருந்து உடஞ்சி உழுத பீஸ் தாங்க நமக்கு பிரச்சனையாக இருக்கே. அதாங்க அந்த குட்டி பயல்களாக ஒரு மாதிரி உருமாறுறானுங்க. டேய் செத்து போடா, சீக்கிரம் செத்து போடா. ஏன்டா என்னையை போட்டு பாடாப்படுத்துகிறேன்? கொஞ்சம் தாங்க இன்னும் இவனுங்களாம். டேய் சின்ன பயல்களை முதல்ல முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா குறுக்க வந்துட்டு நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிறான். ஓகே, 2 வாட்டி ஒரு வாட்டி தான் வந்திருக்குன்னு அதை மறந்துட்டேன். ஒரு வாட்டி வந்துருச்சு. இது வந்து அமுக்கடா கைப்புள்ள. ஏய் மண்டை எடுத்தாந்து சரிச்சு ஒரே போட் 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 தாக்கே. அவ்வளோ சோழி முடிஞ்சது. இன்னும் ஒரு அடி, இன்னும் இந்த இடத்துல இவனுக்கு தண்டர் பவர் கொடுத்தாதாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வருவானுங்க. ஏன்னா இவனெலாம் தண்டர் பவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் எவ்வளோ பாடுபட்டுருக்கணும் தெரியுமா இவனெல்லாம் அடிக்கிறதுக்கு. அதனால் தண்டர் பவர் வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுறு. அதனால் ஓகே, ஆனால் ரொம்ப பவர் ஆகிட்டாங்க. இங்கே போக எனிமீஸ்லாம் ரொம்ப பவர் ஆகிறானுங்க. முன்னாடி வந்து எனிமீஸுக்கு அவங்கள பவராக தெரிஞ்சாங்க, ஆனால் இப்போ வர்ற எனிமீஸ் ரொம்ப பவராக தெரியுதானுங்க அப்போ உள்ள எனிமீஸோட. அதை தான் சொல்கிறேன். டேய் இவனுக்கெல்லாம் மண்டையிலே போல் செத்துப்போ. டேய் யாரையாவது நேரம் பார்த்து கால் பண்ணுதீங்க, மனுஷனாயா நீங்கள்லாம்? கரெக்டாக நம்ம அடிச்சுக்கிட்டு இருப்போங்க, அந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்களாடா? ஏன் மனசாட்சி இல்லையா? ஓகே, அவ்வளோதாங்க, அவனும் அந்த மான்ஸ்டரும் செத்து போச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து இந்த பெட்டியை நான் எடுக்காமல் விடமாட்டேன், அது வேறு விஷயம். ஏய் செத்து போயிட்டேன். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மான்ஸ்டர்கிட்ட திரும்பவும் சண்டை போடணுமா? அட பைத்தியக்காரனுங்களா, இதுக்கு அந்த பெட்டியே வேண்டான்னு இருந்திருப்பேன். இருந்தாலும் கடைசியில் வந்து அந்த மான்ஸ்டரையும் கொண்டுட்டு இந்த பெட்டியிலையும் ஒரு வாட்டி குதித்து எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லி நான் எடுத்துட்டேன். இப்போ தான் எனக்கு வந்து மனசு வந்து ஒரு திருப்தியாக இருக்குது, கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து அடுத்த இடத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கலாம். இந்த இடம் என்னடா இருக்கு? இந்த இடத்த அடைச்சி வச்சுருக்கானுங்க பாருங்க. டேய் இதெல்லாம் என்னையெல்லாம் இதெல்லாம் தடுக்க முடியுமா? இந்த இடத்துல என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த பெட்டியை தள்ளிட்டு போகணுமா? சூப்பரே, அப்படின்னா இந்த பெட்டியில் ஏதோ ஒரு மேட்ரு இருக்குது. அதாவது இங்கேருந்து அங்கே தள்ளிட்டு போய் எதுலையாவது குதிக்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டேய் அந்த அம்பு பயல்களும் இருக்கானுங்க. என்னங்க பண்ணுறான்? அடப்பாவி, டார்கெட்
அடப்பாவி! ஓ! அங்கேருந்து என்னைய குறி வச்சு அடிக்காரு. டேய் வாரேன், அங்கே வந்து உங்களை முடிச்சு விட்டுட்டு நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன், அவ்வளோதானே? எப்படி இருக்கீங்க தம்பி? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? செத்துப்போ சனியனே, எரிஞ்சு போ. உன்னையெல்லாம் ஏன்டா உயிரோட வச்சுருவேன்? செத்துப்போ நாயே, செத்துப்போ, எரிஞ்சு போ. அவ்வளோதான், எரிஞ்சு போயிட்டானுங்க இங்கே எல்லா அப்படின்னு. டேய் நான்லாம் யார்? நம்மக்கிட்டே வந்து என்ன இவ்வளோ பெரிய ஆள்? ஓகே, நான் அந்த பெட்டியை தள்ளிட்டு வர வேண்டியது இருக்குது. இந்த பள்ளத்துக்குள்ளே போட்டுறக்கூடாது பெட்டியை கொண்டு போய். பிறகு திரும்பவும் இந்த செக் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இங்கிட்டு போய் தள்ளணும், பின்ன போய் தள்ளினா தான் நமக்கு சரிப்பட்டு வரும். இல்லைன்னா பள்ளத்துக்குள்ளே போட்டோம்னு வச்சுக்கோங்க பெட்டியை, நம்மளுடைய நிலைமை ரொம்ப கவலைக்கடன் ஆயிரும். பிறகு திரும்பவும் வர மாதிரி இருக்கும், கடுப்பாக வரும். ஓகே, நேராக இந்த பெட்டியை தள்ளிட்டு போய் இந்த பெட்டி மேலே குதிக்கணும். இந்த இதில் குதிக்கணும். முதல்ல இதில் மேலே குதித்து இதை பிடிச்சிடணுங்க. அதான் டபுள் ஜம்ப் பண்ணி இதை பிடிச்சி இப்போ பாருங்க சல்லுன்னு போய் இந்த இடத்துல இறங்கிட்டோம். பக்கத்தில் ஒன்று மூடி வச்சுருக்காங்களா ஒரு இடத்த, இந்த இடத்த நம்ம உடைக்கணும். ஐயோ பாருங்கள், இன்னும் கொஞ்சம், அவ்வளோதான், உடச்சிட்டேன். இப்போ இது உள்ளே போகணும். இது உள்ளே போய் ஒரு வீல் இருக்கும், அந்த வீலை சுற்றி விட்டால் தான் அங்கே ஒரு கதவு இருக்குல்ல, அது ஓப்பன் ஆகும். அந்த கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த வீலை சுற்றி விடணும். இந்த வீலை சுற்றுறதுக்கு இந்த வீலை எடுக்கணும். இந்த வீல் எங்கடா இருக்கும்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, ஒருத்தன் வந்து நம்மகிட்ட முதல்ல இந்த பிளேஸ் பவரை வாங்கும்போது ஒரு வீல் கிட்ட சண்டை போட்டிருப்போம், ஒரு பைத்தியக்காரன்ட்ட. ஞாபகம் இருக்கா? அவன்கிட்ட இப்போ சண்டை போட போகிறோம். ஆனால் இப்போ அவன் நமக்குள்ளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப டம்மி பீஸ். ஏன்னா இப்போ நம்மகிட்ட இருக்க பவருக்கு அவன்லாம் வெறும் கால் தூசு. அதான் சொல்கிறேன், அவனை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம் இந்த வாட்டி நம்ம. ஓகேவா? இப்போ வந்து நேராக போடா. டேய் இதை வேற உடைக்கணுமா? டேய் படுத்துறா நீங்கள், ஏன்டா மசாச்சு இல்லையா? ஒவ்வொரு இடத்துல ஐஸ் குச்சியை வச்சு இப்படி அடைச்சி வச்சுக்கிட்டு. ஓகே, வந்தாச்சுங்க, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்தா இருக்காம்ல, இவன் தான் நான் சொன்னது. இவன் ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கான் இப்போதைக்கு. நம்ம வந்து உடச்சாதான் இவன் வெளியே வரான். அதுக்கு ஃபயர் பவர் யூஸ் பண்ணணும். இவனுக்கு ஃபயர் பவர் மட்டும்தாங்க யூஸ் ஆகும், ஏன்னா அவன் ஆர்மர் போட்டிருப்பான். அதை வந்து நம்ம மறந்துடாதீங்க. ஓகே, அதுக்குள்ளே ஒரு கையை உடச்சிட்டேங்க. டேய் நான் எவ்வளோ பெரிய ஆள், நீ எல்லாம் எனக்கு ஏமாத்துறோம். இவனுக்கெல்லாம் தண்டர் பவர் ஆச்சே நல்லா முடிச்சு விட்ருவேங்க. அவ்வளோ ஈஸியான ஆள் தான் இவங்களாம். இப்போ நமக்கு ஈஸி, ஆனால் ஆரம்பத்தில் நம்ம கஷ்டமாக தான் இருந்தான். ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த பிளேஸ் பவர்லாம் வச்சு ட்ரைனிங் எடுத்தோம். ஓகே, டேய் இன்னும் திரும்பவும் தூக்கி போட்டு மிதிப்பேன்டா யாருக்கிட்ட. விடவே கூடாதுங்க, இவனெலாம் விட்டுறவே கூடாது. கரெக்டாக நான் அடி வாங்கும்போது இதை போட்டுறதுனால நான் கொஞ்சம் தப்பிச்சிடுறேன். ஓகே, இவன் இன்னும் நம்மளை வந்து கொல்ற அளவுக்கு எவனும் பவராக வந்த மாதிரி தெரில. ஹார்டுன்னா நம்ம இதுக்குள்ளே செத்துருப்போம். இப்போ அந்த அளவுக்கு பவர் இல்லை. ஓ இவனுக்குள்ளே ஞாபகம் வந்துடுச்சு, இவன் கையை உடைக்கணுங்க. கையை உடச்சி இந்த வீலை வச்சு இவனை போட்டு தள்ளி அந்த வீலை நம்ம எடுத்துக்கிடும். எப்படி? ஏதோ ஒன்று ஆட்டோமேட்டிக் கியரோ ஏதோ ஒன்று. இந்த கியரை வச்சு தான் இப்போ ஓப்பன் பண்ணணும். எவ்வளோ ஆப்ஸு இதை வச்சு எதுக்காவது வரல, இதுக்கு லெவலை போட்டு விடணுங்க. ஃபயருக்கு இல்லைன்னா அந்த ஸ்வாடுக்கு 17,500 வேணும், நம்மகிட்ட அவ்வளோ இல்லை. இதுக்கு ஓகே, பிளேஸ் வந்து இன்னும் ஒரு லெவல் போட்டால் மேக்ஸ் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் உண்மை. நான் ஏற்கனவே போட்ட வரைக்கும் அதான் நினைக்கிறேன். ஓகே, பிளேஸ்க்கே போட்டு விட்ருவோம். நான் போட்டு விட்டேன் 11,200 நினைக்கிறேன். ஓகே, மிச்சம் நமக்கு எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியலை. ஒரு 2,000 3,000 வரும்னு நினைக்கிறேன் மிச்சம். ஆமாங்க, மேக்ஸு சொன்னேன்ல, 4,960 வந்திருக்கு. ஆக மொத்தம் 5,000 நமக்கு இப்போதைக்கு இருக்குது. இந்த 5,000த்தையும் இன்னும் நிறையா பெருக்கி நம்ம இன்னும் 17,000த்துக்கு போட்டு விடணுங்க. அந்த நம்ம ஸ்வாடுக்கு அத்தினாவுடைய பிளேடுக்கு போட்டு விடணும். ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ வந்து போகலாம். அந்த வீல்கிட்ட போய் இது வேறு குதிக்கிறது வந்து என்ன பிரச்சனைன்னா, இங்கேருந்து குதிக்க முடியாது. நான் அது தெரியாமல் குதிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இதில் ஏறி, ஆமாம் இப்படி சைடில் வந்து ஏறி போகணும். ஆனால் என்னுடைய ஜாய்ஸ்டிக் வேறு ரொம்ப பாடாப்படுத்துங்க. அதாவது இந்த பார்த்தீங்களா, நான் இதை ட்ராக் பண்ணுறேன், ஆனால் எங்கே போகணுன்னு தெரில. பாதி ஜாய்ஸ்டிக் மிஸ் ஆகுது. பைத்தியக்கார ஜாய்ஸ்டிக் இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? அதுக்கடுத்து இங்கெல்லாம் வழி இருக்கான்னு பார்த்தேன். இந்த இடத்துல ஒரு வழியும் கிடையாது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, இப்போ வேறு என்ன செய்கிறது? திரும்பவும் அதே இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா வேறு வழி கிடையாது. நம்ம அந்த இதுக்கு தான் போகணும். அதான் இங்கேயும் குதிக்கிற மாதிரி வழி இருக்குமான்னு பார்த்தேன், இல்லை. கடைசியில் வந்துருச்சுங்க, எப்படியோ கடைசியாக ஒரு வழியாக நான் முக்கி பார்த்ததில் வந்துருச்சு. அதாவது கஷ்டப்பட்டு தள்ளி முக்கினா வேற ஒன்றும் இல்லை, கஷ்டப்பட்டு தள்ளி வந்தாச்சு ஜாய்ஸ்டிக் வச்சு.
இந்த ஜாய்ஸ்டிக் தாங்க பல நேரங்களில் சம்பவம் பண்ணி விட்ருதான். நான் வந்து ட்ராக் பண்ணும்போது மொபைலோடைய ரொம்ப எண்டுக்கு கொண்டு போயிடுறதுனால விட்டுருதான் அடிக்கடி. அதனால் ஏன்னா நான் அப்படி தான் ட்ராக் பண்ணுவேன். ஏன்னா இழுக்கவும் மாட்டேங்கிறான். நம்ம என்ன செய்கிறது? அமுக்க சொல்கிறாங்கங்க. அவ்வளோதான். ஓப்பன் த டோரு. இங்கேருந்து குதிக்க முடியுமாடா? குதிக்க முடியாதா? தெரியும், உங்களை பற்றி எனக்கு தெரியும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு மட்டும்தான். இப்படி இருந்து குதிக்க முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோ அசால்ட்டாக போயிடலாமே. அதான் அசால்ட்டாக போயிடவே கூடாது நம்ம என்றைக்கும். இவனுங்களுடைய நல் மனசுக்கு நீங்கள் தான்பா இருப்பீங்க. ஓகே, இப்போ மேலே போய் வந்து மேலே இருந்தே தொங்கிட்டே குரங்கு மாதிரி நம்ம போகணும். அதாவது இப்படி வந்து கீழாக்க வந்தோம்னு வச்சுக்கோங்க. கீழே பக்கம் வந்தோம்னா வந்தாச்சு. ஓகேவா? இனி டோருக்குள்ளே போகிறோம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 100 சப்ஸ்கிரைபர் போகிறோம், அதாவது போக போகிறோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் லைக்கையும் மட்டும் போட்டு விட்டு போயிருங்க பார்க்குறவங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது ஐ கேமிங்.